50 mbps இருந்து 250 mbps வரைக்குமான இணைய வசதியா. நாம ஒரு நகரத்துல இருந்தாலும் இல்லனா ஒரு கிராமத்துல இருந்தாலும் இதே ஸ்பீடான இன்டர்நெட்டை எந்த ஒரு தடையும் இல்லாம நாம பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான இன்டர்நெட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ற கம்பெனி எதா இருக்கு? இந்த கம்பெனி இலங்கையை மையமா வச்சு மேற்கொள்ற வேலை திட்டங்கள்லாம் என்ன? இதனால இலங்கையில நடக்க போற மாற்றங்கள்லாம் என்ன? இப்படிங்கிற பலதரப்பட்ட விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. எலான் மஸ்க் தலைமையிலான SpaceX நிறுவனத்தோட இணைஞ்சு ஸ்பேஸ்ல இருக்க சேட்டலைட் மூலம் நமக்கு இன்டர்நெட் சர்வீஸை கொடுக்க போற கம்பெனி தான் இந்த ஸ்டார்லிங்க். இத லோ ஏர் ஆர்பிட் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. ஏன் இதை இப்படி சொல்றாங்கன்னா, எர்த்ல இருந்து கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்துல சேட்டலைட்களை நிலைநிறுத்தி அதுல இருந்து இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்றனால தான் இதை இப்படி சொல்றாங்க. இதனால நம்மளுக்கு கிடைக்க போற இன்டர்நெட் ஸ்பீட் மட்டும் 50 mbps இருந்து 250 mbps வரைக்கும் இருக்கும். இந்த 50 mbps இருந்து 250 mbps வரையிலான இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். 4K வீடியோஸ் எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்லயா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், எந்த ஒரு தடங்களும் இல்லாம நம்ம பார்க்கலாம். கோடிங், டிசைனிங் போன்ற வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜூம் கிளாஸா இருக்கட்டும், கூகுள் கிளாஸ் ரூமா இருக்கட்டும், அதோட MS Team போன்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நாம HD குவாலிட்டியில பார்த்துக்கலாம். அதோட CCTV சிஸ்டத்தை கூட கிளவுடோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான வேலைகளை இந்த ஸ்பீட் நெட்வொர்க்ல நாம தாராளமா செஞ்சுக்கலாம். இதுல இருக்க ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சர்வீஸை நாம சிட்டில மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்லயும் நாம எந்த ஒரு சிக்கல் இல்லாம இதை பயன்படுத்தலாம். ஸ்டார்லிங்கோட டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா, இந்த சேட்டலைட் எல்லாம் லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கனால நமக்கு இன்டர்நெட் குறைஞ்ச நேரத்துல ரொம்ப ஸ்பீடான இன்டர்நெட் சேவையை வழங்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கும். இந்த சேட்டலைட் மூலமான இன்டர்நெட் சேவை இப்ப நாம யூஸ் பண்ணி இருக்க இன்டர்நெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கல இது ரொம்ப ஸ்பீடாவே இருக்கும். இந்த இன்டர்நெட் சேவையை நம்ம பயன்படுத்தணும்னா டிஷி ஆண்டனா ஒன்னு செட் பண்ணி அதன் மூலம் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் இன்டர்நெட்டை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இலங்கையில இந்த ஸ்டார்லிங்க் செயற்பாடுகள் பார்த்தோம்னா TRCSL சொல்லப்படுற இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தினால 2024 ஆகஸ்ட்ல எலான் மஸ்க் கிட்ட ஸ்டார்லிங்கான லைசன்ஸை ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 2024 இறுதி கட்டத்திலேயே ஸ்டார்லிங்கான செயற்பாடு திட்டங்கள்லாம் இலங்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கான எல்லா வேலை திட்டங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டார்லிங்க் சேவையை நம்ம பயன்படுத்தணும்னா 1,00,000 இருந்து 1,05,000 வரையில இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்லிங்க் டிசியா இருக்கட்டும், அதோட ரவுட்டர், மற்றபடியான கேபிள்ஸ், மற்றது பவர் சப்ளை சோர்ஸ் ஒன்று, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டார்லிங்க் இப்போ இலங்கையில ப்ரொவைட் பண்ண போற ஒரு பேக்கேஜ் தான் ரெசிடென்ஷியல் பேக்கேஜ். இது சாதாரணமா ஒரு வீட்டை பேஸ் பண்ணி கொண்டு வந்த பேக்கேஜ் பிளானா இருக்கு. இதை நாம வீடை தாண்டி வெளியே எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண இயலாது. அதாவது நம்ம இதை வீட்டில இருந்து வெளியே எந்த ஒரு இடத்துலையும் போயிட்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ண இயலாது. இதண்ட இன்டர்நெட் ஸ்பீட் பார்த்தோம்னா, இதண்ட டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தோம்னா 50 இருந்து 200 mbps வரைக்கும் இதண்ட இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கு. அதே மாதிரி அப்லோட் ஸ்பீடை பார்த்தோம்னா 20 இருந்து 40 mbps குள்ள இருக்கு. இதுக்கு நாம மந்த்லி 15,000 ரூபாய் வரைக்கும் பே பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த ரெசிடென்சியல் பிளானை பத்தின என்னோட ஒப்பீனியன் என்னவா இருக்குன்னா, இந்த பேக்கேஜை நாம கம்ப்ளீட்டா யூஸ் பண்றதுனால ஒர்க் ஃப்ரம் வேலையில இருக்கவங்களும், அப்படி இல்லைன்னா ரிமோட் ப்ரொஃபஷனல்ல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கும். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கட்டும், வெப் டெவலப்பரா இருக்கட்டும், டிசைனிங் ஒர்க் பண்றவங்க, கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க, அதோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய கேம் சேஞ்சிங் மூவ்மெண்டா தான் இருக்கும். அதோட கிளவுட் டூல்ஸ் ஆன ஜூம், கூகுள் ஒர்க் ஷாப், கூகுள் ஒர்க் பிளேஸ், இதுல எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம அவங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டே போகலாம். அடுத்து ஆன்லைன்ல டீச் பண்றவங்க இல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்களுக்கு ஜூம், அப்படி இல்லைன்னா கூகுள் மீட் போன்ற வகுப்புகள் எல்லாமே எந்த ஒரு லேகும் இல்லாம ஸ்மூத் அண்ட் ஸ்டடிஸ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அதோட கோர்ஸ் கிரியேஷன், வீடியோ அப்லோட் பண்றதா இருக்கட்டும், டவுன்லோட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். அடுத்தது ஃபேமிலி யூசேஜ் இல்லனா மல்டிபிள் யூசேஜுக்கு பார்த்தோம்னா, ஒரு வீட்டில் இருக்க 4 இருந்து 5 பேர் வரைக்கும் யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அதோட சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனா தான் இருக்கும். ஆனா வீட்டில் இருக்க ஸ்மார்ட் டிவியா இருக்கட்டும், அலெக்சா, CC
சிசிடிவி, ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்குள்ள எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது, ஸ்மூத்தா வேலை செய்யும். இலங்கையில இந்த ஸ்டார்லிங்க் தாக்கம் ரொம்ப பெரிய கேம் சேஞ்ச் மூமெண்டா இருக்கும். சிட்டில மட்டும் இல்லாம கிராமத்திலையும் ஒரே மாதிரியான இன்டர்நெட் சர்வீஸை நாம யூஸ் பண்ணிக்க கூடிய மாதிரி இருக்கும். இதோட சேர்த்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அதிகரிக்கும். இந்த ஸ்டார்லிங்க் மட்டும் இலங்கையில முழுமையா நடைமுறைப்படுத்தப்பட்டா இலங்கையின் டிஜிட்டல் மாற்றத்தை முன்னேற்ற இது ஒரு முக்கிய படிக்கல்லா இருக்கும். இந்த ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் இலங்கைக்குள்ள வரத பத்தின கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சதீஷ் எஸ்டுடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.